ஹலோ செல்லக்குட்டீஸ், ரைட் ஃப்ளோ மெத்தடில் இப்போ பேஜ் நம்பர் 6 இதை தான் பார்க்க போகிறோம். பா எழுத்தை வந்து டாட்டட் வச்சு ஜாயின் பண்ணி அழகாக ஒரு மாம்பழம் உருவாக்க போகிறோம். நீங்கள் கலர் பென்சிலும் குழந்தைகிட்ட கொடுத்து பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா சாதா பென்சிலுமே வந்து நீங்கள் எடுத்து அழகாக அந்த பா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த பா எழுத்து அவங்களுக்கு நல்லாவே மனசில் பதியும். அது மட்டும் இல்லாமல் கலர் அடிக்கிறது பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும். அந்த பழத்துக்குள்ளவே வந்து அடிக்கணும், வெளியே போகக்கூடாது, நிதானமாக வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் கலரிங் பேஜாகவே வந்து நாங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். பான்ற எழுத்தும் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ கலரிங் ப்ராக்டிஸுமே வந்து ஒரே பேஜில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்க யூகேஜி போகிறப்ப கூட இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம ரைட் ஃப்ளோ மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 6 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ பா பந்து, பா மீன் வருமா? வராது. பா பத்து வரும். பா பழம் வருமா? வரும். பா பருந்து வரும் இல்லையா? அப்போ மேட்ச் பண்ணுங்கள். பூனை வருமா? பா பூனை வருமா? வராது. இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பழம் பழம் சொல்லிவிட்டு அழகாக வந்து அதில் கலரிங் பண்ணணும். நீங்கள் கலரிங்க்குன்னு தனியாக வந்து புக்கு தேடாதீங்க. இந்த தமிழ் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலரிங் பேஜாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பண்ண அதோடய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு நல்ல மனசில் பதிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக வந்து கலர் பண்ணுறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துங்க. இது ஃபஸ்ட்டு புக்குன்றதால நீங்கள் மடியில் உட்கார வச்சு கூட குழந்தைங்களுக்கு பண்ணலாம்.